மீதியெல்லாம் எனக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி போன ஆட்சி நடத்துனதுனால தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி சிஎம்மாக வந்து உட்காந்துருக்காரு. இன்றைக்கி விஜய் சிஎம்மாக வந்ததுக்கு முழுக்க காரணம் திமுக தான். அப்படி ஒரு கேவலமான ஆட்சி. அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்புகிற பக்கம்லாம் லஞ்சம் ஊழல்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுறவங்கள நீங்கள் எப்படி இருக்கவங்களா போடணும்? திமுக கரூர் கூட்டத்தில் வந்து செந்தில் பாலாஜியை வந்து விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருந்தார் இல்லைங்களா? ஸோ திமுகவில் விஜயின் அடுத்த ஊழல் டார்கெட் வந்து யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்து யார் வீட்டுக்கு ரைடு போவோம் அப்படின்னு? இல்லை, இது யார் வீட்டுக்கு போகிறோம், நம்ம இங்கி பிங்கி பங்கு போடுறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எப்படிங்க இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கீங்க? என்ன அதை தான் சொல்கிறோம். அந்த சூட்சுமத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். ரஜினிகாந்த் அவர்களும் கூட ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தார். இந்த மனுஷன் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடின்னா வாங்கினப்ப கூட அவரால் நினச்சா 1000 கோடி கொடுக்க முடியாது. ஏவா வேலை அவர்களால் கொடுக்க முடியுது? என்ன பண்ணீங்க? அப்படி என்ன தொழில் பண்ணுறீங்க? சொல்லுங்கள், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். தமிழக மக்கள் ஃபுல்லாக கோடீஸ்வரர்கள் ஆயிடுவாங்கல்ல, சொல்லுங்கள். ஏங்க 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க, நடந்து போயிட்டு இருந்தவங்க, மாத்துச்சத்தைக்கு விதி இல்லாமல் இருந்தவங்க, 10 பைசா காசு இல்லாதவங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க, 50 பேர் நீங்கள் எப்படிங்க மல்டி மில்லியனராக இருக்கீங்க? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் முக்கிய விருந்தினர் பாஜகவின் ஸ்டேட் ஸ்போக்ஸ் பர்சன் மதிப்புக்குரிய திரு சூறாவளி சுமதி அவர்கள். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்கா, தேங்க்யூக்கா. விஜய்க்கு சில ஷோ போயிடலாமாக்கா? விஜய் ஆட்சியை வீழ்த்த வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியில் திமுக பாஜக இவங்க 2 பேருமே கூட்டணி சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒரு நிலவரம் இருக்கா? நடக்குமா? விஜய் ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக திமுக பல இதில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால எந்த இடத்துலையும் வந்து திமுக வந்து இங்கே அவங்களால டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. எஸ்பெஷலி உதயநிதி அவர்கள். இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி என்னென்னா, மகனும் சரி மருமகனும் சரி ஸ்டாலின் அவர்களோட பேச்சே கேட்குறதில்ல. அதனால தான் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஒரு விரக்தியோட இதில் தான் இப்போ லண்டனுக்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் லண்டனுக்கு போனதுக்கப்புறம் கூட இங்கே மருமகனை வந்து எல்லோரும் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உதயநிதி அவர்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, யார் வேணால் சிஎம்மாக இருக்கட்டும், விஜய் வீட்டுக்கு போகணும், விஜய் ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்போவுமே திமுகவுக்கு வந்து நேர் எதிர் துருவத்தில் இருக்கிறவங்க பாஜக. இப்போ பாஜக போய் நாங்கள் ஏன் திமுக கூடாதுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் திமுக ஒரு பக்கம் மாநில சுயாட்சின்னு கூவிக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, கவர்னர்கிட்ட, எந்த கவர்னர், நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அந்த ஆளுநர்கிட்ட ஓடி போய் மனு கொடுக்குறாங்க. என்ன மனு கொடுக்குறாங்க? விஜய் ஆட்சியில் பாருங்கள் குதிரை பேரம் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி எல்லாரையும் வாங்குறாங்கன்ட்டு. கடைசியில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்கள் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், இந்த ஆட்சியை கலைக்கணும், இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறீங்க. அப்போ ஆட்சியை கலைச்சா அப்போ இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடாதா? அப்போ பாஜக உள்ளே வந்துடாதா? அப்போ நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேச திமுகவுக்கு தகுதி இருக்கா? அப்போ திமுக மாநில சுயாட்சின்னு பேசுகிறதெல்லாம் வெத்து வாய்ச்ச விடாதா? இதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போது திமுகவால் 1% கூட மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உதயநிதிக்கு வந்து மெஸ்ஸியமாக உட்காருவான், இவனுக்கு எதிரில் போய் நான் உட்காரணுமா அப்படிங்கிறத தான் அவரால் வந்து எந்த காலத்துலையும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அப்படியே வெறி பிடிச்சி எடடா பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நேற்று வந்து ஒரு முக்கிய செய்தி, அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து டிவிஏசியிலேருந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் குறுகிய காலத்திலே அதை மாற்றிருக்காங்க. இது வந்து ஒரு நேர்மையான நகர்வாக பார்க்குறீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது செஞ்சது நல்லது. ஏன்னா நிறைய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வருது அப்படின்னா காரணம் இல்லாமல் வராது. சும்மா யாருமே போகிற போக்கில் சொல்லிட முடியாது. ஏன்னா ஆதாரம் இல்லாமல் அத்தனை பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. தாவேக்காவே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஐயோ இவங்க வந்து சரியாக வரமாட்டாங்க, எங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனை கொடுத்தாங்க இங்கே பிரச்சனை கொடுத்தாங்கன்னு ஆதவர்ஜனாவே பேசியிருந்தாங்க. இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து முக்கியமானது பொதுவாக வந்து ஒரு ஆட்சி மாறும்பொழுது போன ஆட்சியில் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள் நிறைய வெளியில் வரும். அந்த டைமில் பயந்துக்கிட்டு இருந்தவங்க கூட அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஏவாவேல் அவர்கள் மேலே கூட அந்த ரோடு போட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. போடாமல் போட்டேன்னு சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் ஏப்ரலில் போட்டாங்கப்பா. வரப்போதைக்கு வந்து வெளியிட்டு அது பிரச்சனையானோன்னே ஐயோ பிரச்சனையாச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸை வச்சு 2 பக்கமும் இது கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து ரோடு போட்டாங்க. அப்போது இவங்க எப்பேற்பட்ட என்ன சொல்கிறதுனா, ஏதோ மக்களுக்குன்னு ஒரு நலத்திட்டத்தை கொடுக்குறோம், ஒரு 10 கோடியோ 20 கோடினா அந்த 20 கோடியில் ஒரு 10,000 எடுத்தேன், 20,000 எடுத்தேன், 2 லட்சத்தை எடுத்துட்டு மிச்சத்தை மக்களுக்கு செஞ்சேன் அப்படின்னு மித்த அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா,
திமுகவை பொறுத்த வரைக்கும் 10 கோடியில் 10 கோடியுமே எனக்கு, மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் மக்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கா, ரைட்டு, அதில் ஒரு 2 லட்சத்தை மக்களுக்கு போடு, மீதியெல்லாம் எனக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நடத்துனதுனால தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி சிஎம்மாக வந்து உட்காந்துருக்காரு. இன்றைக்கி விஜய் சிஎம்மாக வந்ததுக்கு முழுக்க காரணம் திமுக தான். அப்படி ஒரு கேவலமான ஆட்சி. அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்புகிற பக்கம்லாம் லஞ்சம் ஊழல்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுறவங்கள நீங்கள் எப்படி இருக்கவங்களா போடணும்? அவங்க ஏற்கனவே நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லைங்க, அவங்க வந்து திமுகவோட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி நியாயமானதாக இருக்குமா, இல்லை முன்கூட்டியே ரைடு அப்படின்னா இவங்க தகவல் சொல்லிட மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் எழுப்புனாங்க. ஸோ இப்போ அதை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுனா அது உண்மையாலுமே வரவேற்கக்கூடியது. பாஜக கட்சிக்குள்ளே இந்த சீனியர் ஜூனியர் அப்படின்ற மோதல் வந்து நிறையா இருக்குதுன்னு நம்ம வந்து கேள்விப்படுறோம், சரிங்களா? அதை நீங்கள் வந்து ஏற்கிறீங்களா இல்லை மறுக்கிறீங்களா? கட்சிக்குள்ளே என்ன தான் நடக்குது மேடம்? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதாவது வெளியில் வந்து இந்த 2 டைனோசருங்க சண்டை போடுற மாதிரி அங்கே வந்து பெரிய வெளியிலே வந்து அவ்வளோ அப்பட்டமாக எல்லா கட்சிகள்லையும் சண்டை நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் ஏன் பாஜகவில் மட்டும் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இப்படி ஊதி பெருசாக்குறாங்க? ஏன் இங்கே பாஜகவில் இருக்க தலைவர்கள் யார் எதை பேசினாலும் உடனே வந்து அதுக்கு ஒரு முத்திரையை குத்துறது, அவங்களுக்கு கீழே வந்து நெகட்டிவாக கமெண்ட்டை போடுறது, எது சொன்னாலும் இப்படி பண்ணுறது அப்படின்னா, அப்போ இது யார் இந்த மாதிரி நரேட்டிவை செட் பண்ணுறாங்க? இது எதுக்குன்னா பாஜகவை பலவீனப்படுத்தணும். அந்த பாஜகலாம் ஒன்றும் வலுவாகவே இல்லை. அங்கே இருக்கிற தலைவர்களுக்குள்ளே பிரச்சனை, அங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பிரச்சனை, அங்கே இருக்க சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறது வேறு, நீங்கள் கட்டமைக்கிறது வேறு, உள்ளுக்குள்ளே அப்படி கிடையாது. அவங்கவுங்களுக்கான இதுக்கு இது பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸே எடுத்துக்கிட்டால் கூட அதுக்குள்ளே இன்டர்னலாக பாலிடிக்ஸில் எப்படி இருக்கும்? அவங்கவுங்க இங்கே பாலிடிக்ஸில் உன்னையை வளர்த்து விட்றதுக்காக தான் நான் என்னோடய வாழ்க்கையே தியாகம் பண்ணி இங்கே வந்திருக்கேன், அப்படி யாராவது இருப்பாங்களா? அவங்கவுங்க ஓடுறதை பார்ப்பாங்க, அவங்கவுங்க முன்னேறி போகிறத பார்ப்பாங்க. அந்த ஓட்டம் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க? ஐயோ பாஜக இவங்க இருந்தால் அவங்கள அப்படியே காலி பண்ண தான் பார்த்துருவாங்க. இந்த சினிமாலெலாம் வரும்ல, சீரியலில் வர வில்லிகள்லாம் சோத்தில் விஷத்தை வச்சிடுறது, அப்படியே காஃபியில் விஷத்தை கலந்து கொடுத்து சாகட்டும் அப்படின்னு பார்த்துட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லோரும் உள்ள அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி என்னங்கண்ணா வணக்கண்ணா அப்படி தான் பேசிக்கிறாங்க. அப்படி பார்த்தா திமுகக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட அரசியல் பண்ணிக்கலையா? எங்கள் தாவேக்கா இப்போ வந்து கட்சி அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எவ்வளோ பாலிடிக்ஸ் ஓடுது. இங்கிட்ட புஷி ஆனந்த் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆதவர்ஜன் அங்கிட்ட ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு. இப்படி புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. புஷி ஆனந்துக்கு தெரியாமல் வேற யாராவது ஒருத்தவங்க போய் மாவட்டத்தில் பேசிட முடியுமா? இவ்வளோ இருக்கு இல்லைங்க. ஏங்க அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? எதிர்க்கிறதாலும் இது என்ன வேலை அப்படின்னா பாஜகவை பலவீனப்படுத்தணும். ஸோ அதுக்காக கட்டமைக்கப்படுறது இதை ஒழிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாரோட ஒரே நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை எப்படி வளர்க்கணும், அது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அளவில் வளர்க்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு, நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே தான் பிரச்சனை வருது. அந்த இடத்துல இது பண்ணுறீங்களா ஒழிச்சு மித்தபடி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில் கட்சியை வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களையும் வளர்த்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 2031 அப்புறம் திமுகவே இருக்காது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அண்ணாமலை பார்க்குறாரு. ஏன்னா எதிர்கட்சி இடம் காலியாக இருக்குது. அதிமுக மிகவும் பலவீனப்பட்டு போச்சு, கட்சி வந்து தேராத நிலைமைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பின்பம் கிடையாது, ஒரு உண்மையான கருத்து சுற்றிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் யோசிக்கிறது கரெக்டாக, அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்க? இது சோஷியல் மீடியா நிறையா பரவுது. இல்லைனா வந்து திமுக திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்து வந்து எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதுன்னு இல்லை, இதை நாங்களுமே கூட பல இடங்களில் வந்து சொல்லியிருக்கிறோம். என்னென்னா திமுக அப்படிங்கிறது வந்து அரசியல்லேருந்தே அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி. அவங்களுக்குன்னு எந்த ஒரு மாரல் எத்திக்ஸும் கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கிடையாது. முழுக்க சுயநலம், முழுக்க கொள்ளை லஞ்சம் ஊழல் இப்படி இருந்தீங்கன்னா அப்போ இவங்க இந்த நாட்டுக்கே கேடானவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க? பிரிவினைவாதம் பேசுகிறாங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, இந்து கடவுள்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, கடவுள் மறுப்புன்றாங்க. கடவுள் மறுப்பு இல்லை, இந்து கடவுள் மறுப்பு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே இந்த மண்ணுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, இங்கே இந்த தேசத்துக்கு எதிராக எல்லாமே இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது இறங்கிருச்சு. இது மக்களே காட்டுறாங்க பாருங்கள். இனி வரும் காலங்களில் திமுக வந்து பெரிய அழிவை வந்து சந்திக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கீழே வந்து எல்லோரும் தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஒதுங்குறாரு அப்படின்னா நாளைக்கு உதயநிதி அவர்கள் கீழே எல்லோரும் ஒருங்கிணைவாங்களா? அப்போ உதயநிதி அவர்கள் வரும்பொழுது அடுத்து கனிமொழி அவர்கள் வருவாங்க. அப்போ கனிமொழி அவர்களுக்கு கீழே ஒரு டீம் வரும். அப்படியே அது 2-3 உடையுது பிரியுது அப்படின்னா அப்போ திமுகவோட எதிர்காலம் என்ன? இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க திமுக அப்படியே பயங்கர இன்டாக்டாக இருக்குன்னு. இல்லை, உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு எரிமலை வந்து உள்ளே புகஞ்சிட்டு இருக்க, வெளியிலேருந்து பார்க்குறப்ப அமைதியாக இருக்கும். ஆனால் வெட்டிச்சு சதறும்போது தான் தெரியும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் திமுகக்குள்ளே போயிட்டுருக்கு. சண்டைகளும் சச்சரவுமா ஆளாளுக்கு ஒவ்வொரு கோஷ்டியாக பிரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இதுக்கு நடுவில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை திரும்பி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போ ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குன்றதுனால எல்லோரும் வாய மூடிட்டு இருந்திருப்பாங்க.
இப்போ எல்லாரும் 100 பேர் 100 விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுகங்கிறது வந்து இனி அடுத்த இதில் வந்து நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன் ஒரு டிவியில் பேசும்பொழுது, 2026 தேர்தலில் திமுக தோக்கும், 2031 எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக இல்லாமையே போயிடும் அப்படின்றத நாங்கள் தெளிவுபட சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா திமுகங்கிற கட்சி வந்து இந்த நாட்டுக்கும், இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்த தேசத்துக்குமே சரி, ஒரு அபாயமான ஒரு சக்தி. அவங்க அழியிறது தான், அந்த கட்சி டிஸ்மேண்டில் ஆகிறது தான் நம்ம இதுக்கு ரொம்ப நல்லது. திமுக கரூர் கூட்டத்தில் வந்து செந்தில் பாலாஜியை வந்து விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருந்தார் இல்லைங்களா? ஸோ திமுகவில் விஜயின் அடுத்த ஊழல் டார்கெட் வந்து யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்து யார் வீட்டுக்கு ரைடு போவோம் அப்படின்னு? இல்லை, இது யார் வீட்டுக்கு போகிறோம், நம்ம இங்கி பிங்கி பங்கு போடுறதுலாம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும். அதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் போன முறை எல்லாருமே எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, ஊழல்னு எவ்வளோ வெளியில் வந்துச்சுன்னு தெரியும். சும்மா இதை ஒரு இதுக்கு மாதிரி இங்கே ரைடு போனோம் அங்கே போனோன்றதோட நின்றாமல் இதை எவ்வளோ ஸ்பீடப் பண்ணி இதை எப்படி நீங்கள் உங்களோட அரசு தரப்பு வழக்கறிஞர்களை வச்சு இது கரெக்டான எவிடன்ஸ்லாம் கொடுத்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் அல்டிமேட் இதாக இருக்கணும். சும்மா நானும் ஒரு ஹீரோயிசம் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா ரைடு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு அடுத்தடுத்த இவங்களை வந்து யாருன்னு பார்த்து நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்களே, ஏன்னா இதில் 13 ஜோக்கராக இருந்தால் என்னடா பண்ணுறது, எதை எடுத்தாலும் ஜோக்கர்றாங்கிற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு யாரை தொட்டாலும் எல்லார் மேலேயும் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ஊழல் வழக்கு போடலாம். அந்தளவுக்கு எல்லாரும் வந்து போன தடவை வந்து அப்படியே கொழுத்து போயிருக்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அவ்வளவு இவர் பேட்டியார் அவர்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தார்ல, அதாவது கட்சி அவங்க ஆட்சி ஆரம்பித்து ஒரு 1.5-2 வருஷத்தில் பேசுகிறாரு. அப்பா மகன் ஒரு 30,000 கோடி, மருமகன் ஒரு 30,000 கோடி இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எதில் போடுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, அவர் அப்படியே நிதியமைச்சர்லாம் தூக்கி அப்படியே டம்மி ஆக்கி விட்டீங்க. ஆனால் அந்த ஆடியோ தப்புன்னு ஏதாவது கேஸ் போட்டிங்களா? மான நஷ்ட வழக்கு டிஆர் பாலு போட்டார், ஏன் அதுக்கு நீங்கள் ஏதாவது மான நஷ்ட வழக்கு போட்டிங்களா? இல்லை அந்த ஆடியோ வந்து தப்பானது, நீங்கள் தான் ஆனாவுனா ஃபேக்ட் செக் யூனிட்னு சம்பளம் கொடுத்து ஏகப்பட்ட பேர் வச்சுருப்பீங்களே, அதை ஃபேக்ட் செக் பண்ணி சொன்னீங்களா? அந்த ஆடியோ பொய்யா உண்மையா? ஏன் வாயமுட்டிருந்தீங்க? ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து 30,000 கோடி அப்படின்னா, யார் பையன் 30,000 கோடி, மருமகன் 30,000 கோடி, 60,000 கோடினா அது 5 வருஷம் முடிவில் எத்தனை லட்சம் கோடி ஆயிருக்கும் அது? அப்போ இதெல்லாம் ஏன் அப்போ வீட்டு காசு? அப்போ இதெல்லாம் திருப்பி இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு கஜானாவே ரொம்ப வலியும், குஜராத் மாதிரி சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டுட்டு போயிடலாம். அப்போ அதை விஜய் அவர்கள் என்ஷூர் பண்ணணும். சும்மா மேடையில் வந்து நான் தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன்னு டைலாக் பேசாமல் உண்மையாலுமே தப்பு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவர்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கஜானாவில் சேர்க்கப்படும். ஏன்னா அது மக்கள் பணம், மக்களோட ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி சம்பாரித்து அவங்களுக்கு ஒன்று நல்லது செய்கிறேன்னு சொல்லி அவங்களோட வரிப்பணத்தை வாங்கி நீங்கள் நலத்திட்டா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு கோடியாக நீங்கள் டெண்டர் விட்டு அந்த டெண்டரில் இவ்வளோ முறைகேடு பண்ணுறது, அதை அந்த முறைகேடையும் தாண்டி அந்த டெண்டருக்குன்னு கொடுக்குற காசில் அந்த ஒழுங்காக அந்த ரோடு கூட போடுறதில்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சிம்பிள் டேட்டா இன்றைக்கி ஜென்சி கிட்ஸுக்கு சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் முதுகு தண்டுவடத்தில் சர்ஜரி பண்ணாத மக்கள், தமிழ்நாடு மக்கள் எத்தனை பேர்னு போய் பாருங்கள். ஸ்பைனில் சர்ஜரி பண்ணாங்க எத்தனை பேர்? ஏங்க பண்ணாங்க? நீங்கள் ரோடு போடுறேன்னு சொல்லி இந்த ரோடெல்லாம் குண்டு குழியுமா ஆக்கி வச்சு ஒரு மழை பெஞ்சா சென்னை மாதிரியாக இருக்கிற சிட்டிலேயே எப்படி இருக்குது? நீங்கள் இன்னும் அவுட்டரில் இருக்கிற வில்லேஜில் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த பண்ணாங்கல்ல ரோடு போட்டேன்னு சொல்லி ரோடே போடாமல் கணக்கு மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த குண்டு குழியமாக இருக்க சாலையில் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறவங்க, ஆட்டோவில் போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்களுக்குலாம் என்ன ஆகும் அந்த முதுகு தண்டுவடம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்பைனில் ஒரு சர்ஜரி பண்ணிட்டா வாழ்நாள் முழுக்க அவனால் நார்மலாக இருக்க முடியுமாங்க? யோசிச்சு பாருங்கள். அப்போது ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்கிற நீங்கள் கோடியாக நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு இன்றைக்கி சாமானிய மனுஷன் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கூட வாழ முடியல. அவனால் தரையில் கடைசி வரைக்கும் சமணம் போட்டு உட்கார முடியாது, அவனால் சந்தோஷமாக இந்த விஷயத்தையும் செய்ய முடியாது, நினச்சா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஸ்பைனில் சர்ஜரி பண்ணிட்டா இன்னும் நிறைய பேருக்கு வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்கவே முடியாது. அவனால் திருப்பி பைக் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது. ஏங்க நீங்கள் கோடியாக கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு சாமானிய மனுஷன் இப்படி தான் வாழ்க்கை எல்லாத்தையுமே இழக்கணுமா? நீங்கள் போடுற இந்த ரோடால் இது இல்லாமல் பைக்கில் பிரச்சனை, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஆட்டோவில் எவ்வளோ பிரச்சனை வருது. இந்த குண்டி குழிமா டக்கடின்னு இப்படி குதிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த ஆட்டோவுக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ், எவ்வளோ சர்வீஸ்க்கு செலவு பண்ணுறாங்க. இந்த தண்டம்லாம் யார் அழுவுறது? இவனுங்க சொகுசாக கோடியாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே போகிறாரு? சிங்கப்பூர். இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ண மாட்டார். இவர் இந்த அண்டா சொன்னார்ல, இதை யார் இந்த ஐடியில் இருக்கிறவங்கலாம் திங்கிற சோறு போட்டது திமுகன்னு சொன்னார் பாருங்க. அவர் சொன்னார் ஃபாரினுக்குலாம் போனாராம், அமெரிக்காவுக்குலாம் போய் பார்த்தேங்க. நம்ம தமிழ்நாடு அரசோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்க, அதை விட அமெரிக்காவில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு சுமாராக இருக்கும். எப்பா இந்த உருட்டில் அந்த கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சும்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட உருட்டு, அப்படிப்பட்ட அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விடுங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது?
எதுக்குங்க சிங்கப்பூர் போய் பார்க்குறீங்க? அதில் வேறு ஆர்எஸ்எஸ் சொல்கிறார், சிங்கப்பூர் போயிட்டாங்கிறாங்கண்ணா. நீ சிங்கப்பூர் போனீங்கன்னா சிங்கப்பூர் போயிட்டான்னு தானே சொல்லுவாங்க. நீ எங்கே போன? இங்கே அவருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமே உடம்பு முடியல அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சது எப்போ? ரிசல்ட் வந்தது எப்போ? அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இது வந்ததுக்கப்புறமா சிங்கப்பூருக்கு ஓடுறீங்க. எங்கள் லோக்கல்லலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? ஏவா வேலை அவர்கள் என்னவா இருந்தாருங்க? திருவண்ணாமலைக்கு போங்க, மைக் எடுத்துகிட்டு உங்கள் கேமரா எடுத்துகிட்டு திருவண்ணாமலையில் அவர் ஏரியாவுக்கு போங்க. அவர் என்னவா இருந்தார் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி? நீங்கள் அவங்க அப்பா பூர்வீகத்துக்கு தாத்தா கடலாம் போகணும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸோட கண்டக்டர், சரிங்களா? அவரை வந்து இது இல்லாமல் பார்ட் டைமாக அந்த ஏரியாவில் யாருக்காவது மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக் ஒர்க் இல்லை, அதெல்லாம் போய் பண்ணி கொடுப்பாராம். இன்றைக்கி எப்படிங்க இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறீங்க? என்ன அதை தான் சொல்கிறோம். அந்த சூட்சுமத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். ரஜினிகாந்த் அவர்களும் கூட ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தார். இந்த மனுஷன் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடின்னு தான் வாங்கினப்போ கூட அவரால் நினச்சா 1000 கோடி கொடுக்க முடியாது. ஏவா வேலை அவர்களால் கொடுக்க முடியுது? என்ன பண்ணீங்க? அப்படி என்ன தொழில் பண்ணுறீங்க? சொல்லுங்கள், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். தமிழக மக்கள் ஃபுல்லாக கோடீஸ்வரர்கள் ஆயிடுவாங்கல்ல, சொல்லுங்கள். ஏங்க 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க, நடந்து போயிட்டு இருந்தவங்க, மாத்துச்சத்தைக்கு விதி இல்லாமல் இருந்தவங்க, 10 பைசா காசு இல்லாதவங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க, 50 பேர் இன்றைக்கி எப்படிங்க மல்டி மில்லியனராக இருக்கீங்க? எப்படி மல்டி மில்லியனராக இருக்கீங்க சொல்லுங்கள்? பெரிய உழைப்பாளிகளோ திமுகங்களா? அதை தான் சொல்கிறோம். அப்படி உழைச்சா இன்றைக்கி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை தம்பி. நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துகிறீங்க, காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கெலாம் உட்காந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கிறீங்க? நீங்கள் இப்போ எத்தனை கோடி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? இதை விட இன்னும் இந்த மூட்டை தூக்குறவங்க இந்த கொத்தவால் சந்தில் போய் கோயம்பேட்டில் போய் பாருங்கள். கோயம்பேட்டில் விடிய 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 அந்த வாழைத்தார தூக்கவும் லோட இறக்கவும் ஏற்றவும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் 1 லட்சத்தை பார்க்குறதே எவ்வளோ கஷ்டம். 1 கோடியை பார்த்துட முடியுமா அவங்க வாழ்க்கை முள்ள உழைச்சாலும்? அப்படிலாம் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் ஒட்டுண்ணிகள் போல் அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு அவங்களுக்கு போக வேண்டிய நல்லதெல்லாம் நீங்கள் உறிஞ்சி எடுத்து ஒன்றும் இல்லை. மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டம்னு கொண்டு வர்றாரு. வீட்டுக்கு வீடு பைப்புக்கு தண்ணி வரணும், என்னோட தாய்மார்கள் வந்து குடத்தை தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பெண்களுக்கு கர்ப்பப்பை இறங்குது பாருங்கள். கர்ப்பப்பை எதனால் இறங்கு தெரியுமா? வெயிட், ஹெவியான வெயிட்டை தூக்கி தூக்கி இடுப்பில் வச்சு மாடி ஏறி. இன்றைக்கி சென்னையிலலாம் மாடி இல்லாமல் வீடு இருக்கா? எல்லோரும் தர வீடாவாக இருக்குது. மாடி 2வது மாடிலாம் ஏறி 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 எத்தனை பெண்களுக்கு மூட்டு தேய்மானம், எத்தனை பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை. இதுக்கெல்லாம் ஏன் காசு கொடுக்குறது? அவர் காசு கொடுத்துட்டாரு ஜல்ஜீவன் மிஷன்லன்னு 6000 கோடி ரூபாயை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு பைப்பை நட்டுருக்கீங்க. பைப்பை ஆட்டினா பிடிங்கி எடுத்துருது வெளியே. இந்த தேவர் மகளில் சொல்லுவார், வெறும் காற்று தாங்க வருதுன்னு. இவங்க பைப்பை திறந்தால் காற்று வராது. அட்லீஸ்ட் பைப் கனெக்ஷன் கொடுத்தா தானே காற்றாவது வரும். அதில் ஒரு பையன் போய் இங்கே பாருங்கள் ஜல்ஜீவன் போட்டு இங்கே ஒரு பைப்பை நட்டுருக்காங்க, இங்கே பாருங்கள் பைப்பை ஆட்டி பிடுங்கி காமிச்சிட்டான். அப்போது பைப்பை தப்பாக போட்ட மேலே தானே நடவடிக்கை எடுக்கணும். அந்த பைப்பை பிடுங்கி காமிச்சான்ல, அந்த பையனை கைது பண்ணிட்டாங்க போன திமுக ஆட்சியில். அப்போ நீங்கள் இப்படிலாம் மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அள்ளி அள்ளி நீங்கள் வாயில் போட்டு லஞ்சமும் ஊழலும் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ சாமானிய மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. உங்களால் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பணத்தை ஃபுல்லாக இறக்கமே பார்க்கக்கூடாது, சொத்தை ஜப்தி பண்ணுங்கள். அவ்வளோ சொத்தையும் ஜப்தி பண்ணி கொண்டு வந்து தமிழ்நாடு கஜானா சேர்க்கணும். பார்ப்போம் விஜய் அவர்கள் அவரோட ஆட்சியில் மாற்றத்தை கொடுக்குறேன்னு இருக்காரு. மாற்றத்தை கொடுக்குறாரா இல்லை இவரும் முன்னாடி இருந்தவங்கள மாதிரியே பாப்பாங்காலி அப்படி இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். எத்தனை பேரோட வந்து லஞ்ச இதை வந்து ப்ரூவ் பண்ணி சொத்தை ஜப்தி பண்ணி கஜானாவில் சேர்த்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.